கிருஷ்ண ஜெயந்திக்கு சிலை தயாரிப்பு பணிகள் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி கிருஷ்ண சிலைகள் தயாரிக்கும் பணி காஞ்சிபுரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தியொட்டி கிருஷ்ண சிலை தயாரிக்கும் பணி காஞ்சிபுரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கோகுலட்சுமி என அழைக்கப்படும் கிருஷ்ண ஜெயந்தி விழா வரும் 16ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. விழாவை ஒட்டி சின்ன காஞ்சிபுரம் பொம்மைக்கார தெரு என அழைக்கப்படும் அஸ்தகிரி தெருவில் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கிருஷ்ண சிலைகள் தயாரிக்கும் பணியில் இரவு பகலாக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சங்கர் கூறுகையில் 30 வருடங்களாக பொம்மைகள் தயாரித்து வருவதாகவும், கிருஷ்ண ஜெயந்திக்காக தற்போது பொம்மைகள் செய்வதாகவும், வாட்டர் கலர் மூலம் செய்வதாகவும், பல வகையான வெண்ணெய் கிருஷ்ணர், குடம் கிருஷ்ணர், தவழம் கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர் சிலைகள் 3 அடி முதல் 6 அடி வரை இங்கு உள்ளதாக தெரிவித்தார். பொம்மை வேலையில் ஒரு 25-30 வருஷமாக நான் செய்துட்டு இருக்கேன். கிருஷ்ண ஜெயந்திக்காக நாங்கள் வந்து இப்போ பொம்மைகள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இது வாட்டர் பெயிண்டில் தான் நாங்கள் கிருஷ்ணர்லாம் செய்கிறோம். எங்களுக்கு வந்து பலவிதமான கிருஷ்ணர் பொம்மைகள்லாம் வந்து நாங்கள் செய்கிறோம். இந்த வெண்ணெய் கிருஷ்ணர், குடங்கிருஷ்ணன், தவரம் கிருஷ்ணன், அப்புறம் ராதாகிருஷ்ணன், எல்லா விதமான பொம்மைகளும் 3 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் நாங்கள் எங்ககிட்ட இருக்கு. பலவிதமான கிருஷ்ணர் பொம்மைகள்லாம் இருக்குது. இன்னும் வந்து நாங்கள் வந்து பெங்களூரு, ஒசூர், திருச்சி, மதுரையிலுக்கு அனுப்புகிறோம். ஃபாரினுக்கு கூட அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் பொம்மைகள்லாம் அனுப்பிச்சிட்டோம். இப்போ வந்து இனிமே தான் வந்து எங்களுக்கு வந்து வியாபாரம் இது ஆகும் கிருஷ்ண ஜெயந்திக்கு. அதனால வந்து நாங்கள் வந்து மும்மரமாக கிருஷ்ண ஜெயந்தி வேலை முடிச்சிட்டு இருக்கோம். உடனே இது முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து விநாயகர் வேலைகளை ஈடுபட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து மக்கள்லாம் எங்களுக்கு பெரும் ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிருஷ்ணர் வந்து 100 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய் 9000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து கிருஷ்ணர் பொம்மைகளை செய்கிறோம். நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தியொட்டி ஏராளமானோர் கிருஷ்ணர் பொம்மைகளை வாங்கி செல்கின்றனர். டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.